ஒரு நாளில் திருமண பாக்கியம் கிடைக்கும், குடும்ப சிக்கல்கள் நீங்கும், முருகன் அருள் முழுமையாக கிடைக்கிற நாள்னா ஒரு அதிசயமான நாள் தான் அந்த பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் 2026 என்னைக்கு வருது, அதை முக்கியத்துவம் என்ன, அன்று என்னெல்லாம் செய்யலாம், அதை வழிபாடு பண்ணுறனால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பங்குனி உத்திரம் 2026 என்னைக்கு வருதுன்னா ஏப்ரல் 1 புதன்கிழமை வருது. மார்ச் 31 மதியம் தொடங்கி ஏப்ரல் 1 மாலை வரைக்கும் நமக்கு உத்திர நட்சத்திரம் இருக்குது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்கிறோம். இந்த நாள் மிக முக்கியமான நாள். ஏன்னா தெய்வீக திருமணங்கள் எல்லாமே நடந்த நாள்னா இந்த நாள் தான். குறிப்பாக முருகன் தேவியானை கல்யாணம், சிவன் பார்வதி கல்யாணம், ராமர் சீதை கல்யாணம் இதெல்லாம் இந்த நாளில் தான் நடந்துச்சு. அதனால தான் இதுக்கு ரொம்ப பவர் ஒன்று, திருமண பாக்கிய நாள்னு கூட சொல்லுவாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க இந்த நாளில் நம்ம முருகரை வழிபாடு பண்ணும்போது நமக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே திருமணம் நடக்குங்கிறது இந்த ஐதீகமாக இருக்குது. இந்த நாள்கள் ரொம்பவே புண்ணியமான நாள். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய உறவு நல்லதாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் தீரும், பாவங்கள் தீரும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் தான் மகாலட்சுமி அவதரித்த நாள்னு கூட சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போகணும். முடிஞ்சால் முருகர் கோயில் பக்கத்தில் இருந்துன்னா போங்க, இல்லை வீட்டிலையே முருகரோட படத்துக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பால் பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். வேல் வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, காவடி எடுப்பாங்க, விரதம் இருப்பாங்க, முருகன் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான நாள். கோயிலெல்லாம் கூட திருமண அர்ச்சனைன்னு சொல்லி நம்ம பண்ணலாம். பங்குனி உத்திரம் சிலர் ஒரு நாள் விரதம் இருந்து அந்த நாள் முழுக்கிறதும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி விரதம் இருக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, மனசு அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், முருகன் அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். பங்குனி உத்திரம் என்ன பலன்லாம் கிடைக்கும்னா, இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணும்போது செல்வம் அதிகரிக்கும், திருமணம் விரைவில் நடக்கும், குடும்ப அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். முக்கியமாக வாழ்க்கை முழுவதும் நல்ல மாற்றம் நடக்கும். நம்மளோட வாழ்க்கையில் புதுசாக ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். எல்லா முருகர் கோயில்கள்லையும். அது மட்டும் இல்லை, ஐயனார் கோயில், இந்த குலதெய்வ கோயில் எல்லாமே அந்த நாட்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாளில் முருகரை மட்டும் இல்லை, நம்மளுடைய குலதெய்வத்தை அந்த நாளில் பங்குனி உத்திர நாளில் போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது வருடம் முழுக்கும் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ண பலன் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் கும்பிட வேண்டிய குலதெய்வத்தை நம்மளால் போகவே முடியாட்டினாலும் இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம போய் வழிபாடு பண்ணும்போது குலதெய்வம் நம்ம குலத்தை காத்து எப்போவுமே நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனால் அந்த நாளில் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாதவங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லை முடியலை அப்படின்னு ரொம்ப முடியாதவங்க பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் நம்ம பக்தியோட வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையே மாறுங்கிற நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த உத்திர நாளை கண்டிப்பாக குலதெய்வத்தையும் முருகரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.